அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளில் பங்கேற்க 12,632 காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு துவங்க உள்ள நிலையில் மாடுகளுக்கு நீச்சல், நடைபயிற்சி, மண் குத்தல் உள்ளிட்ட பயிற்சிகளை உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். மாடுபிடி வீரர்களும் அசைவ உணவை தவிர்த்து காப்பு கட்டி விரதம் இருப்பதோடு காளைகளை அடக்குவதற்கு தேவையான பயிற்சி எடுத்து வருகின்றனர். சென்னை ஈசிஆர் சாலை உத்தண்டி சுங்கச்சாவடியில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூல் தொடர்பாக சோதனையில் ஈடுபட்டனர். அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா, ஆன்லைன் மூலம் புக் செய்த போது அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதா என பயணிகளின் செல்போன்களில் வந்த குறுஞ்செய்தியையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பல்வேறு விதிமுறையை மீறிச் சென்ற ஆம்னி பேருந்துகளுக்கும் மற்ற வாகனங்களுக்கும் அபராதம் விதித்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சந்திரகுமார் சென்னையில் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சந்திரகுமார் முதலமைச்சர் கூறியதற்கு இணங்க காங்கிரஸ் தலைவர்களிடம் வாழ்த்து பெற சத்தியமூர்த்தி பவன் வந்ததாக தெரிவித்தார். எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை சந்தித்த பொழுது முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களையும் அங்கே இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து விட்டு வாருங்கள், மரியாதை செலுத்தி உங்களுக்கு வாழ்த்தை வாங்கி வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாம்பன் ரயில் பாலத்தில் 2வது நாளாக ரயில்வே அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். செங்குத்து தூக்கு பாலத்தை மேலே தூக்கி நிறுத்தி அதனை படிப்படியாக இறக்கி ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திற்கும் இடையே ஏற்படும் அதிர்வுகள், அலைன்மெண்ட், கம்பி வடங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. டிஜிட்டல் முறையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் ஆய்வறிக்கை தாக்கல் செய்த பிறகே பாலம் திறப்பது குறித்து அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லிக்குப்பம் அருகே கடையில் ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறியதில் 3 பேர் காயமடைந்தனர். சண்முகம் என்பவர் தமது வீட்டுக்கு முன்னுள்ள பெட்டிக்கடையில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த போது கடையில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி கடை தரைமட்டமானது. இதில் சண்முகம் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 2 வாடிக்கையாளர்கள் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் எறும்பு திண்ணியை 1 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்றது தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சுமார் 8 கிலோ எடை கொண்ட எறும்பு திண்ணி உயிருடன் மீட்கப்பட்டது. கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் விழுந்தமாவடி தென்பாதையில் மகனின் முதல் பிறந்த நாளுக்காக வரவழைக்கப்பட்ட சிங்கப்பூரைச் சேர்ந்த தனது நிறுவன உரிமையாளரை ஊழியர் ஒருவர் சிறப்பு ஏற்பாட்டுடன் வரவேற்றார். பாண்டி என்ற அந்த ஊழியர் உரிமையாளர் யூஜின் ஓங்கிற்கு வேட்டி சட்டை அணிய வைத்து மலர் கிரீடம் சூட்டி ஊரின் எல்லையில் இருந்து குதிரை வண்டியில் வான வேடிக்கையுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிதம்பரத்தைச் சேர்ந்த 3 வயது வித்யஸ்ரீ 225 சதுர அடியில் 5375 ரப்பர் அச்சு மூலம் விவேகானந்தர் படத்தை இந்திய தேசிய கொடி வண்ணத்தில் உருவாக்கியுள்ளார். 5 மணி நேரம் 15 நிமிடங்களில் உருவத்தை பதித்த இந்த நிகழ்வை விட்சு என்ற அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. சென்னை போரூர் மெக்டொனால்ட் பேக்கரியில் வாங்கிய கேக்கின் உள்ளே பூஞ்சை பூத்து புழுக்கள் நெளிந்ததாக கூறி வாடிக்கையாளர் ஒருவர் கேக்குடன் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தினேஷ் என்பவர் தனது மாமனாரின் பிறந்த நாளுக்காக வாங்கிச் சென்ற கேக்கை சாப்பிட்ட கர்ப்பிணி மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெரம்பலூரில் அடுத்தடுத்து நடந்த 2 விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். வாலிகண்டபுரத்தைச் சேர்ந்த அழகு, சுமித் ஆகியோர் தண்ணீர் பந்தல் பகுதியில் மொபட்டில் சென்றபோது கடலூர் நோக்கி சென்ற கார் மோதிவிட்டு சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இதில் மொபட்டில் பின்னால் அமர்ந்திருந்த 16 வயது சுமித் மற்றும் காரில் பயணித்த துர்கா ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். பெரம்பலூரில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற 55 வயது ராமச்சந்திரன் மீது கார் மோதியதில் அதே இடத்தில் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் பழைய கடற்கரையில் வனத்துறை சார்பில் கடல் ஆமையின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கருவேலங்கடை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி சேவ் டர்ட்டில் என்ற எழுத்து வடிவில் நின்றனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒரே நாளில் 15க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்த நிலையில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நாகராஜ் என்பவர் நகராட்சி அலுவலக வாயிலில் படுத்து தர்ணா போராட்டம் நடத்தினார். எத்தனை முறை புகார் அளித்தாலும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றஞ்சாட்டினார். நாய் கடிச்ச உடனே நான் நேரம் இங்கே தான் வந்தேன், நகராட்சிக்கு தான் வந்தேன். நகராட்சி காமிச்சிட்டு நீ போய் கட்டை போட்டுட்டு வான்னு சொன்னாங்க. அங்கே என்ன பண்ணாங்க, பூரா ஊசியெல்லாம் போட்டு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. பண்ணின பின்னாடி என்ன பண்ண, கட்டுப்படக்கூடாது அப்படின்ட்டாங்க. கட்டுப்படக்கூடாது இங்கே வந்து கேட்டால் ஊசி போட்டல போய் சொல்ல, ஏன் இங்கே வர்ற அப்படி சொல்லி வேலை பார்க்குற ஆளுங்க பேசுகிறாங்க. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு நடராஜன் என்ற பக்தர் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரத்னாங்கி கவசத்தை காணிக்கையாக வழங்கினார். கிரீடம் முதல் பாதம் வரையிலான இந்த ரத்னாங்கி கவசத்தில் வைரம், வைடூரியம், மரகத கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அஷ்டபுஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ரத்னாங்கி கவசம் அணிவிக்கப்பட்டது. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல் பாக்கத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் மையத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 2322 கிலோ போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டது. பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1777 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டதாக சென்னை மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. உலகளவில் அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக இந்தியா இருந்தாலும் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தெரிவித்தார். கொங்குநாடு கல்லூரி மற்றும் தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சார்பில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தர் விழாவில் பேசிய காமகோடி இவ்வாறு கூறினார். SAFE சேஃப், இந்த நாளையும் நம்ம பண்ணோம்னா சேஃபா நம்ம 2047 நம் நாடு ஒரு பெரிய வல்லரசாக, ஒரு விஸ்வ குருவாக ஆகிறதுல எந்த மாதிரியான சந்தேகமும் இருக்காது. நடிகரும் இயக்குனருமான பிரபுதேவாவின் லைஃப் இன் டான்ஸ் கான்செப்ட் பிப்ரவரி 22ஆம் தேதி நந்தனத்தில் நடைபெற உள்ள நிலையில் மெச்சூரிட்டியான பிறகு கொஞ்சம் மூளையை யோசித்து டான்ஸ் ஆடுவதாக அவர் கூறினார். சின்ன வயசுல ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார் ஸ்டேஜ்ல பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ண ஆடும்போது அந்த எங்க ஆடணும், எங்க இது பண்ணணும், எங்க ஜன அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன்.